ரன்னிங் சீரிஸோட எபிசோட் 5 தாங்க பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எபிசோட் 4 நாம மிஸ்டர் கிரேட் சாம்போ சொன்னதை மிஸ்ஸஸ் சிக்ரீட் கிட்ட கேட்டதோட முடிச்சிருப்போம். எபிசோட் 4 நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனா தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எபிசோட் 5 ஓப்பனிங் சீன்லயே அந்த கொலகாரி ஏதோ ஒரு ரூம்ல இருக்கான். அந்த ரூமுக்கு ஒருத்தர் வரையான், வந்து அவளை வெளியில கூட்டு போறான். அப்ப அவ யாரையோ வணங்குறான். ஏசுநாதர் தானே நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் இல்ல, ஏதோ ஒரு மொட்டை தலையில வணங்குறான். நீங்க நினைச்ச மாதிரி தாங்க நானும் ஏசுநாதர் நினைச்சேன். கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு. அப்புறம் வெளியில வருவான். அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, அவ தங்கியிருந்த ஹோமோ இல்ல அது ஏஜென்சி நினைக்கிறேன், அந்த இடம் மாதிரி தான் அப்படி தெரியுது. கடைசியில் அது என்னன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் கூட்டிட்டு வந்தவன் அவ கிட்ட ஒரு கவர் கொடுக்குறான். கொடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் நீ போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்றான். அவளும் அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி போன எபிசோட அவ கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவ போட்டோவை ஒவ்வொன்றா எடுத்து பாப்பா தெரியுமா, அந்த போட்டோ பூரா இந்த போட்டோ அப்படியே அச்சு பசரா மாறாம அவங்க போட்டோ பூரா அப்படியே இருக்கு. இப்ப நமக்கு இவ யார் சொல்லி கொலை பண்றா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா ஏன் கொலை பண்றா அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியல. இப்ப நம்ம எல்லாருமே மிஸ்டர் எக்ரீட்டுக்கு இருந்த அதே நிலைமையில தான் இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, எல்லாமே நடக்குது, ஆனா ஏன் நடக்குது நமக்கு தெரியல. அதே மாதிரி தான் மிஸ்டர் கிரிட்டுக்கும் எல்லாமே அவருக்கு சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அவருக்கு மட்டும் அதை தெரியவே தெரியும். அடுத்த சீன்லயே அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க கார்ல போயிட்டு அவங்க கொலைகளை பத்தி பேசிக்கிட்டே வருவாங்க. இவங்க பேசிட்டு வரும்போது அங்க ஹாஸ்பிட்டல்ல மிஸ்டர் கிரிட் சாம்போ சொன்னதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, மன உளைச்சல். அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடியை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களும் தான் பண்ண குற்றம் எல்லாத்தையுமே ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அவங்கள ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவங்கள வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. டிடெக்டிவ் லேடி வெளியில வருவாங்க. வெளியில பார்த்தா ஷாக் ஆயிடுவாங்க. அவங்களுடைய ஹேக்கர் ஃப்ரெண்டு வெளியே நிற்பாங்க. லாஜிக்கா பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் இல்ல, அவங்களுடைய மாமியார். வெளியில வந்தவொடனே இவங்க கிட்ட உங்க பையன் பார்த்த வேலை உங்களுக்கு தெரியும்ல, இருந்தும் நீங்க ஏன் என்கிட்ட மறைச்சீங்கன்னு சொல்லி சண்டை கட்டுவாங்க. ஆனா அவங்க என் பையன் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த விஷயம் சுத்தமா தெரியவே தெரியும்னு அப்படி அடிச்சு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நம்பவே மாட்டாங்க. ஆல்ரெடி இவங்க பிரைவேட் இன்வெஸ்டிகேஷனால இவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சாங்க. ஏன் போன எபிசோட நம்ம ஒரு போட்டோ பார்த்து தெரியுமா, பையனோட இரண்டாவது மனைவி கிட்ட இவங்க போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த போட்டோ தான் அவங்க வச்சு பார்த்திருப்பாங்க. அப்பயே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவங்க தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே அலசாட்டியம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சைமன் கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனே இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க.